மிதுன ராசியினரே, இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் ஒரு முடிவை தவறவிட்டீங்கன்னா அடுத்த சில ஆண்டுகள் அதே இடத்திலேயே சிக்கிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா இதே மாதத்துல ஒரு சரியான முடிவு எடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பாதை முழுக்க மாறப்போகுது. இந்த வீடியோ முடிவு வரை கவனமாக கேளுங்க. கடைசியில சொல்ல போற ஒரு சின்ன பரிகாரம் பிப்ரவரி 2026ல உங்க வாழ்க்கை திசையை தெளிவாக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாதம் ஏன் இவ்வளவு முக்கியம், எந்த இடத்துல நீங்க கவனம் தவற விடக்கூடாது, எங்க தைரியமா முடிவெடுக்கணும், எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம். மிதுன ராசியினரே, இந்த மாதம் முடிவு, மாற்றம், உயர்வு, இந்த 3 வார்த்தைகள் தான் உங்களுக்கான கீவேர்ட்ஸ். ஆனா இந்த 3ம் ஒரே நாள்ல வராது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம், ஒரு சோதனை, ஒரு புரிதல் இருக்கும். வேலை, பணம், உறவு, மனநிலை, எல்லாத்திலேயும் நம்ம வாழ்க்கை இங்கதான் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த கேள்விதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுது. உங்களுக்குள் அடிக்கடி ஒரு கேள்வி வரும், இதை இன்னும் தொடரலாமா, இல்லை இங்கிருந்து வெளியே வரணுமா? இந்த கேள்வி பலருக்கு பயம் கொடுக்கும். ஆனா மிதுன ராசியினரே, இந்த மாதம் அந்த பயத்தை தாண்டினாதான் வளர்ச்சி ஆரம்பமாகும். பிப்ரவரி 2026 முழுக்க கிரக நிலைகள் உங்களை சோதிக்க வரல, உங்களை தயார்படுத்த வருது. புதன் உங்களோட ராசி அதிபதி. இந்த மாத ஆரம்பத்தில் புதன் கொஞ்சம் பலவீனமா செயல்படுவார். அதனால ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிப்பீங்க. நம்ம முடிவு சரியா, நம்ம தவறா நினைக்கிறோமா அப்படின்னு மனசு கேள்வி கேட்கும். இதெல்லாம் உங்க பலவீனம் இல்ல, புதன் உங்களை டீப் திங்கிங்க்கு கொண்டு போகிறார். பிப்ரவரி 12க்கு பிறகு புதன் பலம் பெற ஆரம்பிப்பார். அப்போதான் உங்க பேச்சில கிளாரிட்டி வரும். முன்பு சொல்ல முடியாத விஷயங்கள் இப்போ தைரியமா சொல்ல தோணும். அந்த நேரத்துல உண்மையை மறைக்காதீங்க. குரு இந்த மாதம் உங்களுக்கான வளர்ச்சி பாதையை காட்டுவார். ஆனா அந்த பாதை ஈஸியேயே இருக்காது. இது நமக்கு வேண்டுமா, இது ரிஸ்க் இல்லையா அப்படின்னு யோசிக்க வைக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, குரு கொடுக்கிற வாய்ப்பு பயத்தை தாண்டினாதான் பரிசாக மாறும். சனி இந்த மாதம் உங்களை ஸ்லோ பண்ணுவார். எல்லாமே டீலே நடக்கிற மாதிரி தோணும். ஆனா இந்த டீலே உங்களை உடைக்க வரல, உங்களை ஸ்ட்ராங் பில்ட் பண்ண வருது. இப்போ நீங்க போடுற உழைப்பு உடனே பலன் தராம போகலாம். ஆனா 2026 முடிவுல அப்போ கஷ்டப்பட்டதால் தான் இப்போ நிம்மதி அப்படின்னு சொல்ல வைக்கும். ராகு கேது காரணமாக மனசு ஒரே நேரம் ஆசையும் விரக்தியும் இரண்டையும் அனுபவிக்கும். சில நேரம் எல்லாம் கிடைக்கணும்னு தோணும், சில நேரம் எதுவுமே வேண்டாம்னு தோணும். இந்த 2 உணர்ச்சியையும் பேலன்ஸ் பண்ணினாதான் நீங்க சரியான முடிவு எடுக்க முடியும். வேலை செய்யற மிதுன ராசியினரே, இந்த மாதம் உங்க பொறுமை சோதிக்கப்படும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டாம அதிக வேலை மட்டும் கொடுக்கற மாதிரி தோணும். அந்த இடத்துல என்னால இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா சற்று பொறுத்துக்கோங்க, பிப்ரவரி 10க்கு பிறகு உங்களோட வேலை நோட்டீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மீட்டிங், ஒரு மெசேஜ், ஒரு அப்ரிசியேஷன், இதுல எதுவாவது ஒன்று உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஜாப் சேஞ்ச் யோசிக்கிறவர்கள் இந்த மாதம் பிளான் பண்ணலாம். ஆனா இமீடியட் ரெசிக்னேஷன் வேண்டாம். பிளானிங், நெட்வொர்க்கிங், ஸ்கில் அப்கிரேட்க்கு இந்த மாதம் நல்லது. பணம் விஷயத்தில் இந்த மாதம் இமோஷனல் டிசிஷன் எடுக்கக்கூடாது. உறவுக்காக, நண்பர்களுக்காக பார்ப்போம்னு பணம் கொடுத்தா ஸ்ட்ரெஸ் வரும். பிப்ரவரி 1 முதல் 12 வரை எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கும். அதனால பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுங்க. பிப்ரவரி 15க்கு பிறகு ஃபைனான்சியல் கிளாரிட்டி வரும். இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பணம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களை கற்றுத்தரும் மாதம். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் உண்மை வெளியில் வரும். இதுவரை மறைத்த விஷயங்கள் இப்போ பேசப்படும். சிலருக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கர் ஆகும், சிலருக்கு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஆனா 2 விஷயமும் உங்களுக்கான நல்லதுக்கு தான். இந்த மாதம் உங்க மனசு பிசிக்கல் ஒர்க்களை விட மென்டல் ஒர்க் அதிகமா பண்ணும். அதனால சோர்வு வரும். இந்த சோர்வை வீக்னஸா நினைக்காதீங்க, இது இன்னர் growthனோட சைன். காலை நேர அமைதி, ஒரு பிரேயர், ஒரு டீப் பிரெத் மைனஸ், இதெல்லாம் உங்க மனசை ரீசெட் பண்ணும். மிதுன ராசியினரே, நீங்க கேட்ட விஷயங்களே இந்த மாதம் ஏன் இவ்வளவு முக்கியம், கிரகங்கள் எப்படி உங்களை ஒரு முடிவுக்கு தள்ளுது என்பதுதான். இப்போ உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் வம்சம் இன்னும் ஆழமா நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பார்க்க போறோம். இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசியினருக்கு
3 கட்டங்களா பிரியும். முதல் கட்டம் பிப்ரவரி 1 முதல் 10 வரை. இது குழப்பம் அதிகமா இருக்கும் காலம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிப்பீங்க. முடிவு எடுக்க முடியாம டிலே பண்ணுவீங்க. இந்த காலத்துல நம்ம வாழ்க்கை சரியா போகுதா அப்படின்னு உங்களுக்கே கேள்வி வரும். இந்த கேள்வி தவறு இல்லை, ஆனா அதுக்காக உங்களையே குறை சொல்லாதீங்க. இரண்டாவது கட்டம் பிப்ரவரி 11 முதல் 20 வரை. இது கிளாரிட்டி வர ஆரம்பிக்கிற காலம். புதன் பலம் பெற ஆரம்பிப்பார். அதனால முன்பு புரியாத விஷயங்கள் இப்ப தெளிவா புரியும். இந்த காலத்துல ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், ஒரு சந்திப்பு இதுல ஏதாவது ஒன்று உங்க முடிவுக்கு தள்ளும் காரணமா இருக்கும். மூன்றாவது கட்டம் பிப்ரவரி 21 முதல் 29 வரை. இது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய காலம். இப்போவும் டிலே பண்ணினா மார்ச் மாதத்துல அதே விஷயம் பிரஷரா திரும்ப வரும். வேலை செய்யற மிதுன ராசியினரே, இந்த மாதம் உங்க உழைப்பு அளவிடப்படுற மாதம். நீங்க எவ்வளவு வேலை பண்றீங்க இல்ல, நீங்க எவ்வளவு பொறுப்பு எடுத்தீங்க தான் பார்க்கப்படுது. அதனால சைலண்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறவர்களுக்கு இந்த மாதம் லெசன் தரும். ஒரு ஐடியா இருந்தா, ஒரு சஜஷன் இருந்தா அதை சரியான வார்த்தையில அமைதியா சொல்லுங்க. அதுதான் உங்களை ஹைலைட் பண்ணும். பிசினஸ் செய்றவர்களுக்கு இந்த மாதம் ஸ்லோ growth தான். ஆனா லாஸ் வராது. நியூ பார்ட்னர்ஷிப் யோசிக்கலாம். ஆனா பேப்பர் கிளியர் இல்லாம எதையும் ஃபைனலைஸ் பண்ணாதீங்க. மிதுன ராசியினரே, இந்த மாதம் பணம் உங்க கையில் இருக்கும். ஆனா மனசு அதை நிம்மதியா அனுபவிக்க விடாது. இதுக்கப்புறம் என்ன, இது போதுமா அப்படின்னு ஃபியூச்சர் வரி அதிகமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பணம் குறைஞ்சதால ஸ்ட்ரெஸ் வரல, கிளாரிட்டி இல்லாததால தான் ஸ்ட்ரெஸ். பிப்ரவரி 15க்கு பிறகு ஒரு ஃபைனான்சியல் கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வந்ததும் உங்க கான்ஃபிடன்ஸ் தானா இன்க்ரீஸ் ஆகும். சிங்கிளா இருக்கிற மிதுன ராசியினரே, இந்த மாதம் ஒரு அட்ராக்ஷன் வரும். ஆனா அது லவ்வா இல்யூஷனா உடனே டிசைட் பண்ணாதீங்க. டைம் எடுத்து பாருங்க. மார்ச் மாதம் வந்தாதான் கிளியர் பிக்சர் தெரியும். மேரிட் மிதுன ராசியினரே, இந்த மாதம் கம்யூனிகேஷன் தான் கீ. பேசாம இருந்தா டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். பேசினா பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதம் உங்க இன்னர் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பேசும். இது சரி, இது தவறுன்னு உங்களுக்கு உள்ளே இருந்து சிக்னல் வரும். அந்த சிக்னல் இக்னோர் பண்ணாதீங்க. அதே நேரம் ஃபியர் இன்ட்யூஷன் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஃபியர் சத்தமா பேசும், இன்ட்யூஷன் அமைதியா பேசும். அமைதியான குரலை கேளுங்க. இந்த மாதம் பிசிக்கல் ப்ராப்ளம்களை விட மென்டல் டயர்ட்னஸ் தான் அதிகம். எதுவுமே பண்ணாம சோர்வா இருக்கேன் அப்படின்னு தோணும். அது லேசினஸ் இல்லை, மென்டல் ஓவர்லோட். டெய்லி ரூட்டீன்ல ஒரு 20 நிமிடம் ஸ்கிரீன் ஃப்ரீ டைம் வைத்துக்கோங்க. அதுதான் மெடிசின். புதன்கிழமை மட்டும் இல்ல, டெய்லி ஒரு ஸ்மால் ஹேபிட் ஃபாலோ பண்ணுங்க. காலை எழுந்ததும் 3 டீப் பிரெத், அப்புறம் எல்லாம் நன்மைக்கேன்னு மனசுக்குள்ள சொல்லுங்க. இந்த சிம்பிள் பிராக்டிஸ் உங்க டிசிஷன் மேக்கிங் பவரை ஸ்லோ பில்ட் பண்ணும். மிதுன ராசியினரே, இந்த பிப்ரவரி 2026 உங்களை புஷ் பண்ணும் மாதம். அந்த புஷ்ஷை பனிஷ்மெண்டா நினைக்காதீங்க, டைரக்ஷனா நினைச்சுக்கோங்க. நீங்க தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்தா லைஃப் தானா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். புதன்கிழமை பச்சை நிற துணி அணியுங்கள். 11 முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று சொல்லுங்கள். சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி 2 நிமிடம் உங்க வாழ்க்கையை நினைச்சு அமைதியா உட்காருங்க. இந்த சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். மிதுன ராசியினரே, இந்த பிப்ரவரி 2026 உங்களை சோதிக்க வந்த மாதம் இல்லை, உங்களை தேர்வு செய்ய வந்த மாதம். நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்க அடுத்த சில ஆண்டுகளின் அடிப்படை. தைரியமா இருங்க, உங்களையே நம்புங்க. நேரம் உங்க பக்கம் திரும்பும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.